டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். 7th தமிழ் 2004 எடிஷனுடைய 2வது வீடியோ. மொதல் வீடியோவில் வாழ்த்தும் அறவரை பகுதியும் பார்த்துருப்போம். 2வது வீடியோவில் கதை பகுதி பார்க்க போகிறோம். இந்த கதை பகுதியில் மொத்தம் 2 செயல் இருக்குது. முதல் செயல் வந்து குசேலோபாக்கியானம், 2வது செயல் வந்து இயேசு காவியம். இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார், அதனால் அது சிலபஸில் கவர் ஆகுது. குசேலோபாக்கியானம் நம்ம சிலபஸில் கவர் ஆகுதில்லை. இருந்தாலும் அதோட கதை என்ன, அதோடைய அறிஞ்சொரு பொருள் என்ன, மொழித்திறன் வளர்ப்பயிற்சி என்னன்றதெல்லாம் பார்த்துருவோம். குசேலோபாக்கியானன்றது எந்த கதைனா, இது வந்து மகாபாரத கதையோட கிளைக்கதைன்னு சொல்லுவாங்க. யாருடைய கிளைக்கதைனா, கண்ணனோட கிளைக்கதை. கண்ணனோட நண்பன் தான் குசேலன் இருப்பார். இவங்க 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா படித்த மாதிரி இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ன்ட்டு எதை சொல்கிறேன்னா, அந்த டைமில் இருந்த குருகுல கல்வியை தான் சொல்கிறேன். இவங்க யார்கிட்ட கல்வி கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னா, சாந்திப முனிவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன இந்த கதையோட அம்சம் எப்படி இருக்குன்னா, கண்ணன் வந்து துவாரக நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுருப்பான். அதே சமயம் வந்து குசேலன் வந்து வறுமையில் வாடிட்டு இருப்பான். வறுமையில் வாடிட்டு இருக்கக்கூடிய குசேலனோட மனைவி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ கண்ணனை போய் பாரு, பார்த்தோன்னா உனக்கு இதெல்லாம் நமக்கு இந்த வறுமையெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் கண்ணனை பார்க்கறதுக்கோசம் போகலான்னு முடிவு எடுப்பார். போகலான்னு முடிவு எடுப்புனா, கண்ணனுக்கு ஏதாவது ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னா ஏதாவது கொண்டு போகணும்ல. அதனால் அவங்க வீட்டில் அவல் இருக்கும், அதை வச்சு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூட்டு மாதிரி ஏதோ ஸ்வீட் மாதிரி செஞ்சு அதை கொண்டு போவார். அவள் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போவார். இப்போ அவர் வீட்டிலேருந்து துவாரக நாட்டுக்கு போகிறதும், அந்த வழியில் பார்க்கக்கூடிய விஷயங்களையும், அந்த துவாரக நாட்டை போயிட்டு கண்ணனை பார்த்து அவர்கிட்ட இந்த அவலை கொடுக்கறது, இதை பற்றின முழு கதை தான் குசேலோபாக்கியானம். இப்போ நம்ம செயல் பகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதில் அவர் இங்கேருந்து அவர் துவாரக நாட்டுக்கு போகும்போது வழியில் என்னென்னலாம் பார்க்குறாரு, கடைசியாக அந்த அவலை வந்து அவர் எப்படி கொடுத்தாரு, அவல் கொடுத்த பின்னாடி இவரோட ஏழ்மை போச்சா இல்லையான்றதை தான் இந்த இடத்துல பாடப்பகுதியை கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பாடப்பகுதி முழுமையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம டேரெக்டாக சொல்லும் பொருளுக்கு போயிடுவோம். நூல் குறிப்பில் ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க. குசேலோபாக்கியானன்றதை வந்து பிரித்து எழுதும்போது குசேல கூட்ட உபாக்கியானம் அப்படின்ட்டு வரும். அதை தவிர வேறு எதுவும் இல்லை கண்டென்ட்டு. அடுத்தது சொற்களஞ்சியம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டுக்கான பிரித்தெழுது பார்க்கும்போது அருங்கலை அப்படின்றது வந்து அருமை கூட்டல் கலைன்னு பிரிப்பாங்க. கோதரு அப்படின்றத வந்து கோது கூட்டல் அருன்ட்டு பிரிப்பாங்க. அப்போ சொல்லும் பொருள் பார்க்கணும்னா, ஆதிநாள் அப்படின்னா முன்காலத்தில் அப்படின்னு வரும். மறையவர் அப்படின்னா வேதம் ஓதி வாழ்பவர். இந்த மறைன்றதுக்கு வேதம்ன்றது ஒரு மீனிங் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் மறைமலை அடிகள் வந்து அவருடைய பேரை வந்து தமிழ் படுத்தும்போது வேதம்ன்ட்டு இருக்கிறதுக்கு மறைன்ட்டு மாற்றிருப்பார். கோதருன்னா குற்றம் நீங்கிய அப்படின்னு அர்த்தம். மேதகு அப்படின்னா மேன்மை. இயம்பினான் அப்படின்னா கூறினான் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு வரும். அடுத்து 2வது பாட்டில் இளங்குலவி அப்படின்றத பிரித்து எழுதும்போது இளமை குட்டல் குலவின்னு வரும். குலவி அப்படின்றதுக்கு சொல்லும் பொருள் பார்க்கும்போது குழந்தை வரும். நேயம் இல்லை நேசம், இதை வந்து இதோட பொருள் வந்து அன்புன்னு சொல்லுவாங்க. ஊவகை அப்படின்னா மகிழ்ச்சி. இன்னே அப்படின்னா இப்பொழுதே. சொற்றான் அப்படின்னா சொன்னான். இங்கே சொற்றானுக்கு சொன்னான் இருக்குது. இங்கே ஏம்பினான் கூறினான் சொன்னான்னு இருக்குது. இந்த வார்த்தையில் ஒரே பொருள்படுது, இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது பாட்டில் நன்னயம் அப்படின்றத பிரித்து எழுதும்போது நன்மை கூட்டல் நயம்னு வரும். பன்னரும் அப்படின்றத பிரித்து எழுதும்போது பண்ண கூட்டல் அரும்னு வரும். இந்த இதை தான் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொஷினாக கொடுத்துருந்தேன். இது சரியாக தான் பிரிச்சுருக்காங்க. இது எப்படி பிரித்தாங்கன்றதை வந்து நான் புணர்ச்சி நடத்தும்போது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து சொல்லும் பொருளில் பன்னரும் அப்படின்னா, இங்கே பண்ண அப்படின்றதுக்கு வந்து நிறைய பல அப்படின்ற மீனிங்கும், அரும் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா அரிதான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இந்த செய்யுள்ள பன்னரும்னு கொடுக்கறதுக்கான மீனிங் என்னென்னா சொல்வதற்கு அரிய அப்படின்னு வரும். இரும்புவது அப்படின்னா வியப்பு. புள்ளியர் அப்படின்னா அறிவு இல்லாதவன் வரும். அடுத்து 4வது பாட்டில் இருக்கக்கூடிய பன்மணின்றதோடைய பிரித்தெழுதுக பல கூட்டல் மணின்னு வரும். அடுத்து சொல்லும் பொருள்னு பார்க்கும்போது பன்மணின்னா பலவேறு மணிகள்னு சொல்லுவாங்க, அதாவது நவமணிகளை தான் சொல்லுவாங்க. மோலி அப்படின்னா முடி. நீந்தி அப்படின்னா கடந்து. விளர்க்கும் அப்படின்னா வெள்ளை ஆகும்படி செய்யும் அப்படின்னு மீனிங்கு. அணங்கு அப்படின்னா தெய்வ பெண். அந்தப்புறம்னா அரண்மனையில் பெண்கள் வாழும் பகுதி. அடுத்தது 5வது பாடல்களுக்கான சொல்லும் பொருள். ஆண்டகை அப்படின்றது கண்ணனை குறிக்குது. விசைனா வேகம். நீத்தம் அப்படின்னா வெள்ளம். கண்ணூற்று அப்படின்னா பார்த்து. பூம்பள்ளி அப்படின்னா அழகிய படுக்கை. நீத்து அப்படின்னா விட்டு நீங்கி. மேலே நீத்துன்றதுக்கு கடந்துன்ற, நீந்தின்றதுக்கு கடந்துன்னு இருக்குது. இங்கே நீத்து அப்படின்றது விட்டு நீங்கி. மாதவன் அப்படின்றது சிறந்த தவத்தை செய்தவன். அதாவது மாதவன்ட்டு இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா குசேலரை சொல்கிறாங்க. அடுத்தது 6வது பாட்டில் இருக்கக்கூடிய கமலக்கண்ணனை பிரித்து எழுதும்போது கமலம் கூட்டல் கண்ணன்ட்டு வரும். அடுத்தது சொல்லும் பொருளும். அடின்னா பாதம். களிமகிழ் அப்படின்னா மிகுந்த மகிழ்ச்சி.
கமலக்கண்ணன்னா தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன்ட்டு அர்த்தம். இங்கே வந்து கண்ணனை குறிக்கிறாங்க. பழியில் அப்படின்றத பிரித்து எழுதும்போது பழி கூட்டல் இல்லுன்னு வரும். பழினா குற்றம், இல்லுன்றது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அதனால் இங்கே பழியில்னு வரும்போது குற்றம் இல்லாத அப்படின்ற மீனிங் வருது. தெரியானாகி அப்படின்னா ஒன்றும் புரியாதவனாய் அப்படின்ற அர்த்தம். ஒளிவரு அப்படின்னா ஓய்வின்றி இல்லைன்னா தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 7வது பாட்டில் பற்பல அப்படின்றதுக்கான பிரித்தெழுதுக பல கூட்டல் பல அப்படின்னு வரும். அது சொல்லும் பொருளும். பந்தனை அப்படின்னா ஆசை. பக்கணம் அப்படின்றது வந்து பாக்ஷணம்ன்ற ஒரு வட சொல்லோடைய திரிவு. அதுக்கு பக்கணம்ன்றதுக்கான மீனிங் வந்து தின்பண்டம் அப்படின்றது பொருள். அடுத்தது 8வது பாடல். இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள். இன்றி அப்படின்னா இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். வாலா அப்படின்னா வெறுங்கையுடன் அப்படின்னு அர்த்தம். ஏகிவா அப்படின்னா சென்று வா அப்படின்னு அர்த்தம். ஏற்கு அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். நடலை அப்படின்னா வஞ்சனை. மெய் அப்படின்னா உடல். ஆய்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. படத்தலை விரிந்த தலைப்பு. திடமுறை அப்படின்னா உறுதியாக. பொதி அப்படின்னா முடிப்பு. 10வது அறிஞ்சொர் பொருள் என்ன இருக்குன்னா மலி தரும் அப்படின்னா நிறைந்த. வன்பொதி அப்படின்னா இறுக கட்டப்பட்ட முடிச்சு. ஒளி தரு கலல்னா ஒளிகின்ற வீரக்கலல். போகட்டு கொண்டான் அப்படின்னா போட்டு கொண்டான். காதல் பொலித்தர அப்படின்னா அன்பு வெளிப்படுமாறு. இங்கே வந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கு. நம்ம இந்த செயலை வந்து தெளிவாக பார்த்துருந்தோம்னா இதை நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம செயல் சிலபஸில் இல்லாததுனால அது முழுமையாக பார்க்கல. கதையை மட்டும் பார்த்துட்டு சொல்லும் பொருளும் பார்த்ததுனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது மொழித்திறன் வளர் பயிற்சின்னு இருக்கும், அதை பார்ப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளில் தான். குழவி அப்படின்றது வந்து குழந்தையை குறிக்கும். விசை அப்படின்னா வேகம். இரும்புவது அப்படின்னா வியப்பு. பள்ளின்றது படுக்கையை குறிக்கும். அடுத்து இந்த வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகலை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு. இது வந்து எந்த டாபிக் கீழே வரும்னா லகர வேறுபாடு கீழே வரும். தாயது வருகையை கேட்ட தனியிலங் குழவின்னு வரும்போது இந்த 2வது குழவி வரும். நீண்ட பூம்பள்ளின்னு வரும்போது இந்த 2வது பள்ளி வரும். வழி நடந்து இளைத்தவைன்னு வரும்போது முதல் இளைத்தவை வரும். இது வந்து பாட்டில் வரக்கூடியது. அந்த இவர் குசேலன் வந்து அந்த அவங்க வீட்டிலேருந்து துவாரக நாட்டுக்கு வந்து போகும்போது இளைத்து இருப்பாருன்ற மாதிரி அவங்க பேசுகிற விஷயமா வரும். பாட்டு லைனை வரும். பழியில் பல் உபச்சாரங்கள் அப்படின்றதுக்கு பண்ணவும்ன்ற 2வது 3 சொல்லி இருக்குதுல்ல அதுதான் வரும். அடுத்தது இனிய நின் மனைவி வாலா அப்படின்றது 2வது இருக்குல்ல அந்த வாலா தான் வரும். மேலே கூட சொல்லும் பொருளும் பார்த்துருப்போம். திறன் வள தொடர் பணியில் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அடுக்கு தொடர் தான் கொடுத்துருப்பாங்க. இதை கிட்டத்தட்ட அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி அது யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சிலபஸில் ஒரு கண்டென்ட் இருக்கும். அதுக்கும் இது பொருந்தும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எந்த பேட்டர்னில் அதாவது என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வாழ்க வாழ்கன்று இருக்கிறது மகிழ்ச்சின்றது இருக்குது. பாம்புன்னு சொல்லும்போது அச்சத்தை வெளிப்படுத்துது. என்ன சொன்னான்ன்றது கோபத்தோடு வெளிப்படுத்துறது. என் செய்வேன் சொல்லும்போது வருத்தத்தோடு வெளிப்படுத்துறது. போன்னு சொல்லும்போது விரைவை வெளிப்படுத்துது. அப்படி அந்த உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்துது. அதோடு அது மேட்ச் பண்ணிடுறேன். கதைப்பகுதியில் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இயேசு காவியம். இந்த இயேசு காவியம் நூலை எழுதியவர் வந்து கண்ணதாசன். இவர் நம்ம சிலபஸில் கவர் ஆகுறாரு. அதனால் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய கதையும் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஆனால் இதை பாட்டை படித்து ஒவ்வொரு லைனுக்காக மீனிங்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இந்த கதை என்னன்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய மீதி அந்த புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் நம்ம பார்க்குவோம். இப்போது இதில் சுச்சுவேஷன் என்னென்னா இயேசு வந்து எருசலேம்ன்ற நாட்டுக்கு வந்து எருசலேம் நாடு இல்லைன்னா ஊர், அந்த ஊருக்கு கிளம்புவார். போகிற வழியில் சாமரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சில விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவார். அது என்னென்னன்றது தான் இந்த செயல் பகுதியில் முழுமையாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு வச்சு முடிவில்லா வாழ்வை எய்துறதுக்கு என்ன வழி அப்படின்றதும், அப்புறமேட்டுக்கு சிலது வந்து நீ உண்மையில எப்படி அன்பு வச்சிருக்கியோ அதே மாதிரி மற்றவங்க மேலே அன்பு வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் முடிவில்லா வாழ்வை எய்துறதுக்கான வழி. அது இல்லாமல் முடிவில்லா வாழ்வுன்றது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா அளவு கடந்த இன்பம் சொல்லலாம், இல்லைன்னா பேரின்பம் சொல்லலாம். இறைவனை அடையக்கூடிய பேரின்பம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதை அடையணும்னா நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும் அப்படின்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார். அது அவங்க புரியல அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். உடனே இவர் ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லுவார். அந்த கதை என்னென்னா ஒருத்தரை வந்து 4-5 பேர் சேர்ந்து குத்திடுவாங்க. குத்தி அவர் கீழே விழுந்து கிடப்பார். அப்போ வந்து ஒரு கோயில் முன்னாடி தான் இந்த விஷயம் நடக்கிற மாதிரி. அதாவது கோவில்னு சொல்கிறது இங்கே வந்து வழிபாட்டு தலம். அதை வந்து நம்ம பள்ளியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சர்ச்சாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோயிலாகவும் எடுத்துக்கலாம். இது 3த்துல எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருமார்கள், அதாவது பூசாரின்னு நம்ம கணக்கில் சொல்லணும்னா பூசாரி, அந்த பூசாரியும் அவரை பார்த்துட்டு அந்த கத்தி குத்து வாங்கினவரை பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவார். அந்த கோயிலில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவார். எங்கேயோ போகிற ஒரு ஆள் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவர் ஒரு சத்திரத்தில் போய்
தங்க வச்சு அவருக்கு தேவையான முதலுதவி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் நைட்டு ஃபுல்லாக அவர் கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு காலையில் போகும்போது இவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்திரத்தில் ஒரு காவலாளி மாதிரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் வருவேன், மேலும் இதுக்கு மேலேயும் எதாவது காசுனாலையும் கொடுக்குறேன், அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதுதான் கதையாக இருக்கும். இந்த கதையில் வந்து அவர் எப்படி அந்த பர்சன் வந்து தனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் அந்த கத்தி குத்து வாங்கினவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் மற்றவங்களுக்கு அன்பு செய்யணுன்ட்டு செஞ்சார்ல, அந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கோசரம் இயேசு வந்து அந்த சாமரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிடுவார். இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. முழுமையாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க படித்து பார்த்துக்கோங்க. நான் சொன்ன கதை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலையும் அதை வச்சு இங்கே கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நம்ம போடலாம். அதுக்கு முன்னாடி நூல் குறிப்பு பார்த்துருவோம். இயேசு காவியத்தை எழுதியவர் வந்து கண்ணதாசன். கண்ணதாசனுடைய கடைசி காலத்தில், அதாவது அவர் சாகரத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் இந்த இயேசு காவியம். இதை இரவாத காவியம்ட்டு சொல்லுவாங்க. இவர் எழுதின பின்னாடி இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம், அதாவது ஏதோ ஒரு தமிழ் ஃபங்க்ஷனுக்கோசரம் அமெரிக்கா போயிருப்பார், அங்கேயே இறந்துருப்பார். ஆனால் அவர் புக்கு முழுமையாக எழுதிட்டார். அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் பண்ணி அதை 1 வருஷமாக 2 வருஷமாக கழித்து தான் இது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இயேசு காவியத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வேறு என்ன இது இருக்குன்னா, இந்த இயேசு காவியம் வந்து 5 பாகமாக 5 பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த நூல் வந்து பைபிளில் தழுவி எழுதப்பட்டது. இது மொத்தமாக 149 உட்பிரிவுகள் கொண்டுள்ளது. இந்த இயேசு காவியத்தில் விருத்தப்பாலையும் பாடியிருப்பார், ஆசிரியப்பாலையும் பாடியிருப்பார், சிந்துலையும் பாடியிருப்பார், சந்தநாயகத்தோடையும் பாடியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணதாசனை கவியரசு கண்ணதாசன்ட்டு அழைப்பாங்க. அது யார் அவருக்கு கவியரசுன்ற பட்டம் கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பில் பெயர் வந்து கண்ணதாசன், இயற்பெயர் வந்து முத்தையா, ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி என்ற ஊர். அவருடைய பெற்றோர்னு பார்த்தோம்னா சாத்தப்பன், விசாலாட்சி. இவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பேருங்க, புனை பேருங்க அவராக வச்சுக்கிட்டது, மற்றவங்க வச்சது அப்படின்னு பார்க்கும்போது காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, கமகப்பிரியன், கண்ணதாசன் அப்படின்றதெல்லாம் இவருடைய மற்ற பேருங்க. இவர் எழுதிய நூல்கள் வந்து மாங்கனி, அட்டநந்தி ஆதிமந்தி, அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன் கவிதைகள்ன்ட்டு. அர்த்தமுள்ள இந்து மதமும் கண்ணதாசன் கவிதைகளும் பல பாட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தவிர்த்து இன்னும் எழுதியிருக்காருன்னா நிறைய சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி சினிமாவில் வந்து பாட்டும் எழுதியிருக்காரு. அப்புறம் இவருடைய காலம்னு பார்க்கும்போது 1927லேருந்து 1981. இவர் வந்து தமிழ்நாட்டுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நடுவண் அரசு கொடுக்கப்பட்ட விருதும் வாங்கியிருக்காரு, மாநில அரசு கொடுக்குற விருதும் வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமியில் கொடுக்குற விருதும் வாங்கியிருக்கிறாரு. அதையும் தாண்டி அண்ணாமலை அரசு நினைவு பரிசும் வாங்கியிருக்காரு. இருக்கிற எல்லா பரிசும் வாங்கியிருக்கிறாரு கண்ணதாசன். ஓகேங்களா? அடுத்து இப்போ சொற்களஞ்சியம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முடிவிலான்ற வார்த்தைக்கான பிரித்தெழுதுக்கு வரும்போது முடிவு கூட்டல் இல்லான்னு வரும். அதோடைய சொல்லும் பொருளும் பார்க்கும்போது முடிவிலா வாழ்வுனா பேரின்ப வாழ்வு அப்படின்றது சொல்கிறாங்க. எய்த அப்படின்னா அடைய, இல்லைன்னா பெற அப்படின்னு வரும். அகநதை அப்படின்னா அது அகந்தை. அகந்தைன்னா ஆணவம். மிக்கோன்னா மிகுந்தவன். வல்லோன் அப்படின்னா வல்லமை உடையவன், இல்லைன்னா திறமையானவன் சொல்லுவாங்க. அடுத்தது 2வது பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். கட்டிய அப்படின்னா படைத்த, கனிவான அப்படின்னா பரிவு நிறைந்த, மட்டிலா அப்படின்னா அளவு இல்லாத, இல்லைன்னா எல்லையற்ற, நேசிப்பாய் அப்படின்னா அன்பு செலுத்துவாயாக. 3வது பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் என்னென்னா அயலான் அப்படின்னா மற்றவன், இன்புற அப்படின்னா மகிழ்ச்சி அடையுமாறு, வாழ்வில் செய்தால் அப்படின்னா வாழ்க்கையில் கடைபிடித்தால், இல்லை அது அப்படின்னா செயல்படுத்தினால், தேர்வாய் அப்படின்னா தேர்ச்சி பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள்னு பார்க்கலாம். மூடர் அப்படின்னா அறிவில்லாதவர். இந்த இடத்துல என்னென்ன மீனிங் வரும்னா அறிவை பயன்படுத்த தெரியாதவர்ன்ற மாதிரி மீனிங் வரும். திருமகன் அப்படின்றது இயேசுவை குறிக்கிறாங்க. தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து, பிறன் அப்படின்னா மற்றவன், பெரும்பலி அப்படின்னா சிறந்த வழி. அடுத்தது 5வது பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள். பேதை அப்படின்னா அறியாதவன், ஏதம் அப்படின்னா கேடு, இல்லைன்னா குற்றம் சொல்லுவாங்க. தீது அப்படின்னா தீமை. தீதுவுடைய எதிர்ச்சொல் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம போன பாட்டில் அதை சொல்லியிருப்போம். பாதகம் அப்படின்னா பிறரை பாதிக்கும் செயல். அடுத்து 6வது பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். கொடியவர் அப்படின்னா கொடுந்தொழில் புரியும் கல்வர் அப்படின்னு அர்த்தம். குற்றுயிர் அப்படின்னா உயிர் போகும் நிலை. நுவலரும் அப்படின்னா விலக்கி கூறுவதற்கு அரிய. அப்புறம் துயரம் அப்படின்னா துன்பம். கோவில்னா கோயில். 7வது பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். பணியாளன் அப்படின்னா ஊழியம் செய்பவன். செப்பும் அப்படின்னா கூறப்படும். இதுக்கு முன்னாடி ஏம்பினான், சொன்னான் அப்படின்னு நிறைய வார்த்தை பார்த்தீங்கன்னா இங்கே செப்பும்னா கூறப்படும். அதுவும் அதோடைய மீனிங் தான். வாதை அப்படின்றபோது துன்பம்.
அடுத்தது 8வது பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் இல்லை, அதோட பிரித்தல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இரவெல்லாம் அப்படின்றபோது இரவு கூட்டல் எல்லாம் வரும். சொல்லும் பொருளும் பார்க்கும்போது திண்ணிய அப்படின்னா உறுதியான, சாவடி அப்படின்னா வழிபோக்க தங்கும் இடம், அதாவது சத்திரத்தை தான் சொல்கிறாங்க. நைந்தான் அப்படின்னா வருந்தினான். கண்ணியன் அப்படின்னா கண்ணியமானவன், நேர்மையானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. விரையும் போது வேகமாக புறப்பட்ட போது, அதாவது அவர் வேலைக்கு போகும்போது அந்த காவலாளிகிட்ட காசு கொடுத்துட்டு நான் இன்னும் காசு கூட கொடுக்குறேன், அவரை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது. அடுத்தது 9வது பாட்டில் வந்து காப்பாற்று என்று அப்படின்றது வந்து காப்பாற்று குற்றல் என்றுன்னு பிரியும். அதோடைய சொல்லும் பொருள்னு பார்க்கும்போது அடைக்கலம் அப்படின்ற பாதுகாப்பதற்காக ஒப்படைவு செய்தல் அப்படின்னு மீனிங்க. அடுத்தது 10வது பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் அயலவன் அப்படின்னா தொடர்பு அற்றவன், இல்லைன்னா அந்நியன்னு சொல்லுவாங்க. மேலே அயலான் அப்படின்றது மற்றவன்ற மாதிரி மீனிங் இருக்கும். எங்கே இருக்குன்னா இங்கே 3வது பாட்டில் இருக்கு பாரு. அயலான் அப்படின்னா மற்றவன் இருக்கும், இங்கே அயலவன் அப்படின்னா தொடர்பு அற்றவன்ற மாதிரி இது தொடர்பு அற்றவன் இல்லைன்னா அந்நியன்னு வரும். அடுத்து தயவு அப்படின்னா ஆதரவு இல்லைன்னா பதில் உதவின்னு வரும். இயைவு அப்படின்னா பொருத்தமாக இல்லைன்னா முரண்பாடு இல்லாமல் அப்படின்னு வரும். அடுத்து ஆதவன்னா சூரியன், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது 11வது இங்கே பாருங்கள், தெரியாதார் அப்படின்னா அந்நியர் அப்படின்னு வரும். இப்போது அந்நியன் வரும்போது அயலவன், தொடர்பு அற்றவன், தெரியாதவர், அப்புறமேட்டுக்கு அந்நியர், அப்புறம் மேலே ஒன்று மற்றவன் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரியான பொருள் தான் தருது, பார்த்துக்கோங்க. பொருள் உணர் திறன் பயிற்சி இதில் இருக்கிறது பார்க்குவோம். எதனால்னா இது சிலபஸில் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள்லாம் பார்க்க போகிறோம். முடிவிலா வாழ்வை எய்த என்ன யான் செய்தல் வேண்டும் அப்படின்ற இந்த லைனு, ஏன்னா ஒரு மனிதன் ஏன்னு கேட்டான்னா மன்னனை சோதிக்க அப்படின்றது தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்கும், ஃபஸ்ட்டு பாட்டிலே இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி காட்டிடுறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த 4 லைன்லேயே அந்த 4வது லைன் பாருங்கள், மன்னனை சோதிக்கின்ற அப்படின்ற இருக்குல்ல, இதுதான் இந்த இடத்துல தான் முடிவிலா வாழ்வ வேண்டுன்றது யார் எதனால் கேட்டிருப்பாங்கன்னா மன்னனை சோதிக்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, தன் மன அகந்தை மிக்கோன் கேட்டான். அகந்தை மிக காரணம், அதாவது அகந்தைன்ற அந்த அகந்தை மிக காரணம் என்னன்னு கேட்கும்போது இந்த இடத்துல இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சட்டத்தெல்லாம் முழுசாக படித்தவன் தான் இந்த மாதிரி மன்னனை சோதிக்கிறதுக்கு கொஷின் எல்லாம் கேட்பான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதனால் இந்த பி ஆன்சர் தான். சட்டத்தில் வல்லமை பெற்றிருந்தமையினால் இங்கே அகந்தைன்ற வார்த்தை இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து சட்டத்தில் என்ன உண்டு சரியாக படியும் என்றவர் யாருன்னா சோதிக்கப்பட்ட மன்னன் தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. அது மனிதனே நேசிப்பாயே, இதில் நேசிப்பாயேன்றது சொல்லு உணர்த்தும் பொருள்னா கனிவோடு அன்பு செலுத்துவாயாக, சி ஆப்ஷன். இயேசு கதை கூறுவதற்கு காரணமான கேள்வியை கேட்டவன் பேதை என்று அழைப்பாங்க. அதாவது அந்த எனக்கு புரியல மறுபடியும் சொல்லுன்ட்டு அவர் கேட்குற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க. பேதை தான் ஆன்சரு. பாதக கல்வர் கையில் சிக்கி கொண்டவன், அதாவது எரிக்கோவிலிருந்து சென்றவன், இல்லை எரிக்கோவிற்கு சென்றவன் எது சொல்லுவோம், இது ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது வந்து நான் ஏன் இந்த கொஷினுக்கும் மீனிங் பார்க்கணும், ஜஸ்ட்டு இயேசு காவியத்தில் கண்ணதாசன் இங்கே யாரை பாதக கல்வர்ன்ட்டு குறிப்பிடுறதுன்னு சொல்லிப்படி இதே கொஷினை எடுத்து கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா கண்ணதாசன்ற இதுக்காக பார்க்குறோம், ஓகேங்களா? அதாவது எருசலேமில் இருந்து எரிக்கோவை நோக்கி சென்றவர், அதாவது இந்த லைனில் இந்த 4 லைன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 5வது பாட்டுடைய 4 லைன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியும். பாதக கல்வர் கையில் சிக்கி கொண்டவன், இது யாரை சொல்கிறாங்கன்னா எருசலேம்ன்ற அந்த இடத்துலேருந்து சென்றவனை தான் இங்கே பாதக கல்வரில் சிக்கி கொண்டான் அப்படின்ற மாதிரி. அவன் எங்கே போயிருப்பான்னா எரிக்கோவிற்கு போயிருப்பான். இந்த இயேசு வந்து இந்த சுச்சுவேஷனெல்லாம் பார்க்குற இடம் எங்கன்னா அது அந்த சாமரியன்ற இடத்துல வந்து ஒருத்தர் கொஷினாக கேட்போது இவர் கதையாக சொல்லுவார். அந்த கதையில் இந்த கேரக்டர் வந்து எருசலேமில் இருந்து எரிக்கோவிற்கு சென்ற ஒருத்தரை பற்றி பேசுவார். இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி வந்து பேதைக்கோர் உதவியின்றி பெருவழி நடந்தான். இதில் பேதைன்றது வந்து அந்த குற்றுயிராக கிடந்தான்ல அவனை தான் பேதைன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் பேதைன்னு சொல்லிவிட்டு குற்றுயிராக கிடந்தவன் சொல்லும்போது உங்களுக்கு டவுட் வரும், அங்கே ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து பேதைன்றது வந்து அந்த கேள்வி கேட்டவனே தான் பேதைன்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அதாவது 5வது கேள்வியில் பாருங்கள், இயேசு கதை கூறுவதற்கான காரணமான கேள்வி கேட்டவன் வந்து பேதைன்ட்டு, அங்கேயும் பேதைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் பேதைக்கோர் உதவியின்றி பெருவழி நடந்தான் அப்படின்றது இங்கே பேதைன்னு சொல்கிறது வந்து குற்றுயிராக கிடந்தவனே தான் சொல்கிறாங்க. அடுத்து நடந்த இம்மூவருக்குள்ளே அயலவன் யார் தான் அப்படின்னா மொத்தம் அந்த 3 விஷயம் நடந்தது. அந்த கோயில் குரு, அப்புறமேட்டுக்கு அந்த பணியாளன், அப்புறமேட்டுக்கு அந்த சாமரியன் நாட்டை சேர்ந்த ஒருத்தன்ட்டு 3 பேர் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 3 பேர் தான், அதை ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் இது பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக, பாவியை பாராத போல சென்றவர் அப்படின்னா அந்த கோயில் குருக்கள் தான்.
கோவில் படிதாண்டா குருக்கள் அப்படின்ற அந்த லாஸ்ட் ஆப்ஷன். 1000 கேள்வி கேட்பவர்னா அந்நியர் போல் தோன்றும் மூடர். குற்றுயிராக்கி விட்டு ஓடி போனவர்னா அந்த பாதக கல்வர். இரவெல்லாம் துணையாய் நயந்தவர் அப்படின்னா உதவ முன்வந்த சாமரியன். சாமரியன் நாட்டை சேர்ந்தவனை வந்து சாமரியன் சொல்கிறாங்க. அறியாத கருத்தை அறிந்து நடந்தவன் சட்டவல்லோன். 2வது பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. முன்னவன் தன்னை கேட்டவன் அப்படின்றது வந்து தன் மன அகந்தை மிக்கோன்னு சொல்கிறாங்க. சரியாக பாடத்தை படித்தவன் பட்டங்களை பெற்றவன்னு தான் சொல்கிறாங்க. எரிக்கோ நோக்கி சென்றவன்றது வந்து இருசுல மனிதன் தான் எரிக்கோ நோக்கி சென்றிருப்பார் அப்படின்ற மாதிரி கதையில் வரும். அடுத்தது பேதைக்கோர் உதவின்றி பெருவெளி நடந்தவனா அந்த கோவில் பணியாளன் தான் பேதைக்கோர் உதவின்றி பெருவெளி நடந்தவன் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலே வந்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க. பாவியை பாராது போல சென்றவர்ன்றது வந்து கோவிலோட குருக்கள் பண்ணியிருப்பார். பேதைக்கு ஒரு உதவியின்றி பெருவெளி நடந்தவன் வந்து கோவில் பணியாளன் பண்ணியிருப்பார். தயவேதும் தேவையில்லாதவன் வந்து தீதுரு இனத்து சாமர். செயல் படிச்சிங்கன்னா இங்கே நான் சொன்ன புக் பேக் கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே கரெக்டுன்றது தோணும். அடுத்தது மொழித்திறன் வளர்ப்பயிற்சி. இதில் வந்து நகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கொடுத்துருக்க என்ன அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துருவோம். என்னன்னா ஒரு கேள்வி வார்த்தை. இது வந்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வார்த்தை. அது இன்னொரு என்னன்றது வந்து யோசிக்கிறது. என்னென்ன யோசிக்கிறாங்க, அதாவது அந்த எண்ணங்களை குறிக்கிற வார்த்தை தான் என்ன அப்படின்ற வரும். கீழே இருக்கக்கூடிய எண் அப்படின்றது இருக்கிற எண்ணுன்றது வந்து இப்போது எனது என்னுடைய அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கோங்களேன். அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய எண். அடுத்து இருக்கக்கூடிய எண் என்னதுன்னா இப்போ ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய எண், அதாவது எண்களை குறிக்கக்கூடியது அந்த எண். அடுத்த 2வது மனம். இது 2த்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா மனம் ஃபஸ்ட்டு அந்த 2 சொல்லினான்றது வந்து உள்ளத்தையும் இல்லை மனசையும் குறிக்குது. இன்னொரு 2வதாக இருக்கிற மனம் வந்து திருமணத்தையும் குறிக்கும், அதே சமயம் வாசனையும் குறிக்கும். அடுத்தது பனி அப்படின்றது இந்த 2 சொல்லி வந்து ஐஸை குறிக்கும். இன்னொரு பனி வந்து 2 விஷயத்தை குறிக்கும். பணிந்து நட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் சொல்லும். பனின்றது ஒர்க்கையும் சொல்லும். ஓகேங்களா. 4வதாக கொடுத்துங்கிறது வந்து கணம். இந்த 2 சொல்லி நான் எதை குறிக்கணும்னா கணம்ன்றது வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி குறிக்கும். இன்னொரு 3 சொல்லி நான்ன்றது வந்து 2 விஷயம் குறிக்கும். ஒன்று வந்து கூட்டத்தையும் குறிக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா டைமை பேஸ் பண்ணி இது சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் அந்த கூட்டத்தை மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க. டைமுன்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பிரித்து எழுதுக. எடுத்துக்காட்டில் உள்ளதை போல் பிரித்து எழுதணும். ஓகேங்களா. அருங்கலை அப்படின்றது அருமை கூட்டல் கலைன்னு வரும். இளங்குலவி அப்படின்னா இளமை கூட்டல் குலவி. சிறு பொறின்னா சிறுமை கூட்டல் பொறி. நன்மணின்னா நன்மை கூட்டல் மணி. பேரன்புனா பெருமை கூட்டல் அன்பு. இதோட கதைப்பகுதியோட கண்டென்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நம்ம சேனலில் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதாவது 2003 எடிஷன் இந்த இது மட்டும்தான் புக் வைஸ் 6வது புக்கு 7வது புக்கு 8வது புக்குன்னு போட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதாவது கரண்ட் எடிஷனும் சமச்சீர் எடிஷன் அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் அதாவது அவுட் சோர்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ போடலான்ட்டு இருக்கிறோம். இப்படி போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு குரூப் 4 சிலபஸை கவர் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்மேட்டில் செய்யலான்னு இருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஷார்ட்ஸாக போடலான்னு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2003 எடிஷனு இந்த வீடியோஸ் எல்லாம் இனிமேட்டுக்கு சண்டே மட்டும்தான் வரும். மீதி இருக்கக்கூடிய நாட்களில் வந்து நான் சொன்ன தலைப்பு டாபிக் வைஸ் இருக்க கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் ஜிஎஸ்சில் வந்து சின்னதாக ஒரு டேர்முக்கான மீனிங் என்ன அந்த மாதிரியான ஷார்ட்ஸு இதெல்லாம் போடலான்ட்டு இருக்கிறோம். உங்களோட சப்போர்ட்டு நிறைய எங்களுக்கு தேவைப்படுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அகாடமியில் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.